அப்ப பகவானும் பார்வதியும் பார்த்தாங்க. அவங்க ஒரே ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்காங்கன்னு சொல்லி, பகவானே நாகராஜ மன்னவனுக்கும் நாககனி பெண்குடியானவளுக்கும் நீங்க குழந்தை வரம் கொடுக்கணும் என்று சொல்லி நாகராஜ ஏற்றெடுத்து பார்க்காங்க ஐயா. நாகராஜ மன்னன் வந்து போன ஒரு ஜென்மத்துல, அதாவது வந்து வேடவர் குலத்துல பிறந்திருக்கா ஐயா. வேடவர் குலத்துல பிறந்து அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, பிள்ளிமானும், அதாவது வந்து முயலும் குட்டியெல்லாம் அடிச்சு சாப்பிட்டுருக்காங்க ஐயா. அப்படியே அடிச்சு சாப்பிட்டதுனால அவனுக்கு 7 தலைமுறைக்கு ஏந்த பிள்ளை அது கிடையாது. நாகக்கண்ணி பெண்ணா என்ன செஞ்சா, அதாவது வந்து அவ போன ஒரு ஜென்மத்துல மருத்துவ குல பெண்ணாக பிறந்திருக்காயா. மருத்துவ குல பெண்ணாக பிறந்து சண்டாயி ஒரு காய்ச்சலுக்கு மருந்து கொடுத்தாளா, ஒரு வயிற்று வலிக்கு மருந்து கொடுத்தாளா. 6 மாத கர்ப்பிணியில, அதாவது வந்து மருந்தை கொடுத்து கருவை கலைச்சிருக்காயா. அவ கருவை கலைச்ச காரணத்தினால அவளுக்கு 7 தலைமுறைக்கு ஏந்த பிள்ளை அது கிடையாது. அவன் மாறி மாறி பிறந்துட்டாலும் அவளுக்கு மனக்கவலை தீராது. அப்படி என்று சொல்லி நாகராஜ மன்னவனும் நாகக்கண்ணி பெண்முடியாளுக்கு பிள்ளை வர இல்லை என்று சொல்லி, பகவானே அப்படி நீங்க சொல்லாதீங்க, நாகக்கண்ணிக்கும் நாகராஜனுக்கும் நீங்க பிள்ளை வர நீங்க கொடுக்க போறீங்களா, இல்லைன்னா நான் போய் கொடுக்கட்டா அப்படி என்று சொல்லி பகவான் பார்வதியிடம் சொன்னபோது, அப்ப பார்த்தார் பகவான் பார்த்தாரு, என் நாகக்கண்ணி என்னால பிள்ளை வர கொடுக்க முடியாது. நாகராஜ மன்னவனுக்கும் நாகக்கண்ணி பெண்மடியானவளுக்கும் உன்னோட அம்சத்துல நீயே போய் 8 பெண் பிள்ளையாக பெறன்னு சொல்லிட்டாரியா. அப்படி என்று சொன்ன போது பகவான் பார்த்தாரு, ஏன் நாகராஜா இந்த 8 பரளையை கொண்டு போய் உன் மனைவி நாகக்கண்ணியிடம் கொண்டு போய் கொடு. 8 பரளையை சாப்பிட்டு 8 முட்டை இடுவா. அவ 8 முட்டை இட்டு 40 நாள் அடகாத்தா உடனே அவளுக்கு 8 பெண் பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி அந்த நாகராஜ மன்னவனும் நாகக்கண்ணி பெண்குடியானவளும், அதாவது நாகராஜா வந்து நாகக்கண்ணிகிட்ட பரளையை கொடுத்துட்டாரியா. கொடுத்த போது அந்த நாகக்கண்ணி பெண்ணாளவளும் அந்த 8 பரளையை சாப்பிட்டு 8 முட்டை இட்டுட்டா. 8 முட்டை இட்டு 40 நாள் அடகாக்கா. அப்படி இருக்கின்ற போது இந்த கல்லுக்கோட்டைக்குள்ள அமர்ந்திருக்காளே இந்த ஆயான வடவாசி, அவளோட பிறப்பு விளக்க நான் பாட போறேன், அவளோட வரத்து கதையை பாட போறேன். அதாவது எந்த ஒரு குற்றமுறை இருந்தாலும், அதாவது இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியான்னு தெரியாது. ஆனா இந்த ஆத்தா என்னையும் சோதிச்சா, எங்க அப்பாவையும் சோதிச்சா. எங்க அப்பாட்ட வந்து இந்த ஆத்தா சொன்னா, எங்க அப்பா வில்லே நீ படிக்க கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இந்த ஆத்தா என்ன செஞ்சா, எப்பா தமிழ்ராஜு, எப்பா என் மகனே, உன் மகா வில்லு படிக்கணும், என்னோட புகழ் என்னோட வரத்தி நிறைய பேத்துக்கு தெரியாதப்பா. இந்த வரத்தை வந்து உன் மகா என் புகழை பாடணும் என்று சொல்லி எங்க அப்பாவுக்கு 1 வாரமா காய்ச்சலுப்பா. எனக்குத்தான் 10 நாள் அந்த கதையை படிச்சது இருந்து காய்ச்சல் இன்னும் சரியாகல. இந்த கதையை இந்த அம்பலத்துல படிச்ச பிறவாது காய்ச்சல் சரியாகுமான்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்க போது என் தாயான வடகாசி வரத்து கதையை பாட போறேன். நாட்டிலையோ நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு. நாட்டிலையோ நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு. ஐயா கோடமலை ஒரே நாடு, ஐயா கோடமலை ஒரே நாடு, ஐயா குறைந்தகன்றல் தேச நாடு.
சொன்னா தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் வட்டம்யா. ஆமா, திருவேங்கடம் வட்டம் அவனிக்கொணந்தல் மான் அன்னாரம்யா. அந்த அவனிக்கொணந்தல் மான் அன்னவரத்துல அவ்வளோ, அதாவது மக்கள் எல்லாம் அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் ஒரு தாய் வைத்து பிள்ளையாக ஒற்றுமையோடு வாழ்ந்து வராங்க ஐயா. எந்த நேரத்துல அவனிக்கொணந்தல் மான் அன்னவரத்துல. அப்படி இருக்கின்ற போது அந்த அவனிக்கொணந்தல் மான் நகரத்துல என்ன நடக்குது தெரியுமாயா? அதாவது வந்துயா, அந்த அவனிக்கொணந்தல் மான் நகரத்துல அங்க ஒரு தெய்வம் இருக்கியா. அது எந்த தெய்வம் என்று சொன்னா அவ பேசும் தெய்வம்யா. அவ வாக்கு சொன்னால் அப்பாது, வரம் கொடுத்தா ஒய்யாது. அவ திருநீறு போனிட ஒரு தீவினைகள் வந்துடாது. அது எந்த அத்தானு தெரியுமாயா? அந்த அவனிக்கொணந்தல் மான் நகரத்துல அழகு நாச்சியம்மனே குடி இருக்கா ஐயா. அது எந்த அம்மானு கேட்ட அழகு நாச்சியம்மன் ஐயா. அந்த அழகு நாச்சியம்மன் எப்படி இருக்கா தெரியுமா? அதாவது வந்து ஒரு கம்மாக்கரை ஓரத்துல இருக்கலாம்யா, இல்ல ஒரு பள்ளிக்கூடத்து பக்கத்துல இருக்கலாம்ல, இல்ல என் தாயான அழகு நாச்சி அவ எப்படி தெரியுமா இருக்கா? அவ குளத்தாங்கிற பக்கம் இருக்காயா. ஆமா, அந்த குளத்தாங்கிற பக்கத்துல கொழு கொழுன்னு இருக்காயா. ஆலமரத்தின் நிழலுல அவ்வளவு அளவோடு இருக்காயா. ஆமா, அந்த ஊர் மக்களையும் அவ நல்ல விதமாக காத்து வரையா. அப்படி இருக்கின்ற போது அந்த அந்த அம்மாவுக்கு வருடத்திற்கு ஒரு முறை கோயில் கொடை கொடுத்து, அதாவது வீட்டுக்கு ஒரு பொங்க வைத்து கிடாய் வெட்டி அந்த ஆத்தாள அவ்வளவு ஒரு அளவோடு தரிசிச்சு வராங்க ஐயா. அப்படி இருக்கின்ற போது அந்த அவனிக்கொணந்தல் மான் அன்னாரத்துக்கு பக்கத்திலேயே ஒரு நாடு ஒண்ணு இருக்கியா. அது எந்த நாடு என்று சொன்னா மானிரெந்தே விளையாடோ விளையாடோ மயில்தோகை மிருகாடோ மானிரெந்தே விளையாடோ 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 மயிலிரெந்தே மிருகாடோ. ஐயா ஆணை கட்டி போராடித்தா, அங்கே ஆணை கட்டி போராடித்தா. ஐயா அழகு சிறு நாடாதுதா, யானை கட்டி போராடே யானை கட்டி போராடே அழகு சிறு நாடாதுதா. ஐயா தோகை மயில் விரித்தாடுவோம். அதாவது எந்த நாடு என்று சொன்னா அதுதான் நம்ம தாய் கிராமம் ஐயா. தாய் கிராமம் மேலாளது நாச்சியாபுரம் ஐயா. அங்கேயும் கலை மக்கள் அதிகமா இருக்காங்க ஐயா. ஆமா, மக்கள் பாதி என்று சொன்னா கலை மக்கள் வாழ்கின்ற பாதி. ஆமா, மேலாளது நாச்சியாபுரம். அந்த மேலாள நாச்சியாபுரம் மக்களுக்கு அவனிக்கொணந்தல் மான் நன்னகரத்துல வயக்காடு இருக்கியா. ஆமா, அதுவும் அந்த அழகு நாச்சி அம்மை, அதாவது கோயிலுக்கு பக்கத்திலேயே வயக்காடு இருக்கியா. அப்ப அந்த மேலாள நாச்சியாபுரம் மக்கள் வயக்காட்டு வேலைக்கு செல்வதற்காக ஐயா அந்த காலத்துல எல்லாம் கம்மாங்கஞ்சி கூழு கருவாடு மிளகா தான் கொண்டு போவாங்க. இந்த காலத்துல தான் சிக்கன் ரைஸ் நூடுல்ஸ் கொண்டு போவாங்க. அதான் அந்த காலத்து மக்கள் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த காலத்து மக்கள் எல்லாம் என்ன மாதிரி இப்படி இருக்காங்க. ஆமா, என்ன இப்ப எல்லாருமே அதாவது வந்து ஆமா மணி பர்ஸ் நல்லா கொண்டுட்டு வருவாங்க, நிறைய செயின் எல்லாம் போட்டுட்டு வருவாங்கய்யா. ஆனா பர்ஸ்ல என்ன இருக்கும்? சுகர் மாத்திரை பிரஷர் மாத்திரை இருக்குமையா. ஆமா, அப்படி இருக்கின்ற போது அந்த அழகு நாச்சியாபுரம் மக்கள் அவனிக்கொணந்தல் மான் நன்னகரத்துல அவங்களுக்கு வயக்காடு இருக்கியா. இந்த வயக்காட்டு வேலைக்கு செல்வதற்காக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதாவது வேலைக்கு போறாங்கய்யா. வயக்காட்டு வேலைக்கு போறாங்க. அப்படி போற பொழுது அங்க என்ன நடக்குது தெரியுமா ஐயா? அதாவது மத்தியானம் மதியம் போல மதிய உச்சி வேளையில
அந்த மேலாள நாச்சியார மக்கள் அதாவது நெல்லுக்கு களை எடுக்காங்க ஐயா. ஐப்பசி மாதம், ஐப்பசி மாதத்துல நல்ல மழைக்கெடுவுல நெல்லுக்கு களை எடுக்காங்க ஐயா. அப்படி எடுக்கின்ற பொழுது மத்தியானம் மதிய உச்சி வேளையில நல்லா ஒரு வாளி கூளையும் நல்லா ஒரு குண்டா என்னது கருவாடு மிளகாயும் சாப்பிட்டு என்ன செய்தாங்க? மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிடணும் இல்லையா? சாப்பிட்டு என்ன செய்வாங்க? வேக வேகமா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு என்ன செய்வாங்க? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? மத்தியான நேரத்தில் அதாவது வந்து கூடையை சாப்பிட்டுட்டு மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேளையில மத்தியான மதியம் போல மதியம் போல மதிய உச்சி வேளையில ஐயா களைப்பாரி ஐயா களைப்பாரி ஐயா கால நீட்டி தூங்குறாரே அந்த மேடளவு நாச்சியார மக்கள் அதாவது களைப்பாரி இளைப்பாரி அதாவது வாளி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க? என் தாயான அழகு நாச்சி அவனை பார்த்து காலை நீட்டி தூங்குறாங்க ஐயா. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி மத்தியான நேரம் மதிய உச்சி வேளையில காலை நீட்டி என்ன செய்தாங்க? என் தாயான அழகு நாச்சி அவனை பார்த்து காலை நீட்டி படுத்திருக்காங்க ஐயா. அவ என்ன செய்வா? அவ சும்மா இருப்பாளா? அவளோட புகழ் தெரியணும்ல. இப்ப நம்ம சும்மா வீட்டுக்குள்ள கொட்டை அடிச்சுக்கிட்டு நம்ம பாட்டு படிச்சோம்னா நம்ம புகழ் யாருக்கு தெரியுமாயா? தெரியாது இல்லையா? இப்படி அம்பலத்துக்கு வந்தாதானே எல்லாத்துக்கும் தெரியும். என் தாய் அவ பேசும் தெய்வம். அவ கல்லுக்கோட்டைக்குள்ள இருக்காளே என் தாயான அழகுனாச்சு. அவ என்ன செய்யறா தெரியுமா? மாட்டலும்பே செங்கல் கொண்டே செங்கல் கொண்டே மாறி மாறி எறியாளுங்க மாட்டலும்பே செங்கல் கொண்டே செங்கல் கொண்டே மாறி மாறி எறியாளுங்காரே ஏ ஆன போல அழுவாளா ஆன போல அழுவாளா அவ ஆதாளே போடுவாளா ஆனே போல அலறுவாளா ஆனே போல அலறுவாளா ஆதாளே போடுவாளா அவ பூனை போல வருவாளா அவ பூனை போல வருவாளா அவ புளிப்பாய்ச்சல் போடுவாளா போன போல போடுவாளே புளிப்பாய்ச்சல் பாயுவாளே அம்மா போடுங்கம்மா ஒரு உறவு அம்மா போடுங்கம்மா ஒரு உறவு பொன்னான மணிவரவே போடுங்கம்மா ஒரு உறவு பொன்னான மணிவரவே என் தாயான அழகு நாச்சி அவ சும்மா இருந்தாளா? என்ன செய்தா? எப்பா மக்களே என்ன பார்த்தா நீங்க காலை நீட்டி படுத்திருக்கீங்க, அப்ப நான் சும்மா இருக்கலாமா? அப்படி என்று சொல்லி மாட்டெலும்பு செங்கல் கொண்டு கல்ல மண்ணெல்லாம் எடுத்து எறியுதா. அவ ஆன போல அலறுவா. அவ ஆதாடி ஓடுறா. அவ பூனை போல வதுங்குறா. புளிப்பாய்ச்சல் ஓடுதா. குழவை ஓடுதா. என் மக்களே நம்ம குலவைக்காக பிறந்தவங்க எங்க அழகு நாச்சியார மக்கள் எல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக குழவை ஓடுவாங்க. எம்மா போடுங்கம்மா ஒரு உழவை பொன்னான மணி குழவை என் தாயான அழகு நாச்சி அம்மனுக்கு அவளோட புகழ் தெரியணும்ல. என் தாயான அழகு நாச்சியாவ குழவை ஓட்டு சந்தோஷப்படுத்துங்க. அப்படி இருக்கிற போது அவ என்ன செய்தா? அப்ப காலை நீட்டி படுத்த போது அப்ப மக்கள் என்ன செய்தாங்க? திடீர்னு எந்திரிச்சிட்டாங்க ஐயா. எந்திரிச்சோன்னா அவங்களுக்கு என்ன செஞ்சுச்சு? கையும் ஓடல காலும் ஓடல. எடி 10 மணி என்ன
எனக்கு நீ மதினி தான் வேணும். நான் மதினியா? ஆமா. இப்படி வேலை நேரத்துல கல்ல கொண்டு எரியலாம்? நான் எரியல தாயி, நான் எரியவே இல்லையே. நான் உன்ன மாதிரி தூங்கிக்கிட்டுலாம் இருந்தேன். ஏடி காளியம்மா. காளியம்மா என்ன நாளு? நான் உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு தங்கச்சி இல்லையா? நீ இப்படி எரியலாமான்னு சொல்லி ஏன் கொழுந்தனாரே மதினி மேல நீங்க கல்ல கொண்டு எரிஞ்சிட்டு ஆமா நீங்க இப்படி சும்மா இருக்கலாமா? இருக்கலாமா அப்படி என்று சொல்லி. ஆமாம்மா. அம்மா என்ன? நான் எரியல நான் எரியல நான் எரியல எல்லாரும் தெரியுமா? நான் எரியல நீ எரியலன்னு சொல்லி எல்லாரும் சொன்னவாது. ஆமாம்மா. அம்மா என்ன? கவிதாவோட கும்மி அடிக்கிற பொறுப்பெல்லாம் ரெடியா இருந்து கும்மி அடிக்கிற பொறுப்பெல்லாம் ரெடியா வாங்க. தாயான வடகாசியம்மாவோட வரத்துக்காக முடிஞ்ச உடனே கும்மி பாட்டி இருக்கு. கும்மி பாட்டி இருக்கு. யாரும் பேராதங்க. யாரும் வீட்டுக்கு பெறக்கூடாது. யாரும் வீட்டுக்கு பேராதங்க. நம்ம ஆத்தா அந்த ஊருக்கு எப்படி வந்தாங்கிறத நான் படிக்க போறேன். எல்லாருக்கும் தெரியணும். யாரும் வீட்டுக்கு போகாதங்க. ஆமாம்மா. அப்படி இருக்கின்ற போது சரி ஆன ஓடாதுன்னா பூனை ஓடவதுங்கிற உழவ ஓடுதா என் தாயான அழகுனாச்சு. அப்ப அவங்களுக்கு என்ன செஞ்சுச்சு? மேலெல்லாம் என்ன செஞ்சுச்சு? மேலெல்லாம் புள்ளரிக்கு புள்ளரிச்சோன்னு எங்க வந்துட்டாங்க? அவங்களால வேலை செய்ய முடியலையா? எங்க வந்துட்டாங்க? வீட்டுக்கு வந்துட்டாங்க ஐயா. வீட்டுக்கு வந்த போது அவங்க என்ன நிலையில இருக்காங்க தெரியுமா? தலையும் தையா வலிக்குதையா வலிக்குதையா காய்ச்சலும் தாரையா தலையும் தாங்க வலிக்குதையா வலிக்குதையா காய்ச்சலும் வலிக்குதையா ஐயா வயிறு நல்லா வலிக்குதையா ஐயா வயிறு நல்லா வலிக்குதையா ஐயா வாந்தி இருந்தா போதையா வேலைக்கு போனாங்கல்ல, ஆணும் பெண்ணும் வேலைக்கு போனாங்க. வயக்காட்டு வேலைக்கு யாரு? மேலாள நாச்சியார மக்கள் போனாங்க. அவங்களுக்கு ஆத்தா பயங்காட்டு நல்லா வீட்டுக்கு வந்துட்டாங்க. காய்ச்சல் அடிக்குது, வயிறு வலிக்குது, தலை வலிக்கு, தலை சுத்துது, வாந்தியும் போகுது. ஆனா என்ன செஞ்சாங்க? மருத்துவமனைக்கு சென்றாங்க ஐயா. ஊசியும் போட்டாங்க, மாத்திரையும் சாப்பிட்டாங்க. கேட்டுச்சா? கேட்கல. திருநாட்டு போட்டு கேட்ட அதாவது அவ புகழ் தெரியணும்ல. அதனால இது யாரோட சோதனை? என் தாயான அவனி குழந்தைல இருக்கு சோதனை. அழகுநாச்சியம்மன் சோதனை. பேசும் தெய்வமா இருக்காளே அந்த தாயான அழகுநாச்சியோட சோதனை. அவ சும்மா இருந்தானா அவளோட புகழ் தெரியுமா யாருக்கும்? அப்படி என்று சொல்லி அந்த மக்கள் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க. கேட்கல. எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, கேட்கல ஐயா. அவங்க வந்து ஒரு இடத்துல போய் திருநாறு போட்டாங்க. எப்பா உங்க ஊருக்கு கிழக்கு புறமாக காட்டுது, வயக்காட்டு வேலைக்கு சென்றீங்களா? இது யாரோட சோதனை? என் தாயான அழகுநாச்சியோட சோதனை. அப்படி என்று சொல்லி என்னால நான் திருநாறு கொடுக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லிட்டாங்க ஐயா. அப்ப இந்த மக்கள் பார்த்தாங்க, என் தாயே அழகுனாச்சு அப்படி என்று சொல்லி அந்த வேலைக்கு போன மக்கள் எங்க வராங்க தெரியுமா? ஓட்ட நல்ல பெருநாடையா பெருநாடாயா ஓடி வாராலுமே பெருநாடாயா பெருநாடையா ஓடி வாரா மக்களாயே. ஐயா ஓட்ட நல்ல பெருநாடையா ஓடி வந்தா மக்களெல்லாம் உத்தவழி பாதையாலே உத்தவழி பாதையாலே ஓடி வரார் மக்களெல்லாம் உத்தவழி பாதையாலே உத்தவழி பாதையாலே ஓடி வரார் மக்களெல்லாம். ஐயா ரோட்டு வழி சாலையாலே ஐயா ரோட்டு வழி சாலையாலே ஐயா அவனை கோணங்கள் வாராலே ரோட்டு வழி சாலையாலே வாராரெல்லாம் மக்களெல்லாம். யாத்தாளனாச்சு அப்படி என்று சொல்லி எங்க வாராங்க? மேலாளனாச்சியார மக்கள் அவனை கோணங்களுக்கு வந்து என்ன செஞ்சாங்க?
செஞ்சாங்க? ஊருக்குள்ள போனாங்களா? போகல. எங்க போனாங்க? கல்லுக்கோட்டைக்குள்ள இருக்காளே அந்த ஆயான அழகுனாச்சி, அவளோட ஆலயத்துக்கு போய் என் அம்மா அழகுனாச்சி, என் தாயே அழகுனாச்சி, நாங்க எந்த குத்தமுறை செஞ்சாலும் நீ எங்களை காப்பாத்தி கொடுமான்னு சொல்லி ஆண்களும் பெண்களும் என்ன செஞ்சாங்க? என் தாயான அழகுனாச்சியை பார்த்து உழுந்துட்டாங்க ஐயா. அந்த உளுந்த போது அந்த அழகுனாச்சி அம்மா கோயில இருக்காரே பூசாரி, அவர் வந்து அவர் உடம்புல என்ன செய்து என் தாயான அழகுனாச்சி வந்து பூந்துட்டாயா, பூந்துட்டாரு. அந்த பூசாரி என்ன செய்தாரு? ஆவாளி ஓடுதாரு, அலறி சத்தம் ஓடுதாரியா, குழவ ஓடுங்கன்னு சொல்லுறாரு, கூச்சல் எடுங்கன்னு சொல்லுறாரு. அப்போ என்ன செஞ்சாங்க? என் அம்மாவோட அழகுனாச்சி நீதான் எங்களுக்கு துணைன்னு சொல்லி சொன்ன போது அப்ப அந்த பூசாரி என்ன செஞ்சாரு? பூசாரி உடம்புல யார் இருக்கா? அந்த கல்லுக்கோட்டைக்குள்ள உட்கார்ந்துருக்காளே அந்த தாயான அழகுனாச்சி, அவ இருக்கா ஐயா. அவ இருந்து என்ன சொல்லுதா? எப்பா மக்களே, எப்பா நீங்க வயக்காட்டு வேலைக்கு போனீங்களா? நல்ல கம்மங்குளம் கருவாடு சாப்பிட்டு என்ன பார்த்து காலை நீட்டி படுக்கலாமா? நான் தான் உங்களை சோதிச்சேன். அதாவது வந்துயா, நான் உங்களுக்கு சரியாக்கி கொடுக்கணும்னா என்னமா நாங்க செய்யணும்? ஒன்ன நம்பி நாங்க வந்துட்டோம் அப்படி என்று சொல்லி அந்த அழகுனாச்சி அம்மாட்ட அழுகுதாங்க, அழுகுதாங்க ஐயா. ஆளோட்டப்படுறாங்க, முத்து முத்தா கண்ணீரை வடிக்காங்க. யாரு? மேலனாச்சியோட மக்கள் வயக்காட்டு வேலைக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க அழுகுதாங்க, புலம்புதாங்க. ஆத்தா நீ தான் தானு சொன்ன போது அந்த அழகுனாச்சி அம்மா அந்த பூசாரி உடம்புல சொன்ன போது, எப்பா மக்களே நான் ஒரு சத்தியம் வாங்க போறேன் உங்ககிட்ட. என்ன நீட்டி காலை நீட்டி படுத்தீங்கல்ல, அதாவது என்னோட புகழு உன் ஊருக்கு தெரியணும் அப்படி என்று சொல்லி இப்ப 10 பேருக்கு தெரியுது, பல லட்சம் பேருக்கு தெரியணும்பா, என் புகழு தெரியணும் என்று சொல்லி என் தாயான அழகுனாச்சி அந்த பூசாரி உடம்புல பூந்துட்டு, எப்பா என்னை எடுத்துட்டு போய் உன் ஊர் எல்லையில வச்சு எனக்கு அதாவது வந்து கோட்டை கட்டி நீ வருடத்திற்கு ஒரு முறை அதாவது கோயில் படை நடத்தி வந்து வச்சீங்கன்னு சொன்னா நான் உங்களை எல்லாத்தையும் சரியாக்கி தாரேன். உன் ஊர் மக்களையும் காத்து தாரேன். நான் ஊரை செழிக்க வைப்பேன், உள்ள மழவழிய வைப்பேன், மக்களை எல்லாத்துக்கும் நான் வரம் கொடுப்பேன்பா அப்படி என்று சொல்லி என் தாயான அழகுனாச்சி சொன்ன போது அப்ப மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? சரி என்று சம்மதிச்சுட்டாங்க ஐயா. சம்மதிச்சுட்டு நீங்க கோயில் கட்டுற வரைக்கும், அதாவது என் பிடிமனை எடுத்து ஊருக்கு கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு சரியாக்கி தர மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் சோதனை கொடுப்பேன் அப்படி என்று சொல்லி அந்த பூசாரி சொன்ன போது, அம்மா என் அழகுனாச்சி, என் தாயே அழகுனாச்சி, நீ சொன்ன மாதிரி என் ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து நான் பிடிமெண்ணை எடுத்து என் ஊர்ல போய் நான் கோயில் கட்டி கொடை கொடுக்கம்மா, எங்களுக்கு நீதான் தாயே துணை என்று சொல்லி சரி என்று சத்திய வாக்கு கொடுத்துட்டாங்க ஐயா. யாரு சொன்ன? யாரு? மேலனாச்சியோட மக்கள் சத்திய வாக்கு கொடுத்துட்டாங்க ஐயா. சரி என்று சொல்லி அந்த பூசாரி திருநார கொடுத்து போக சொல்லிட்டாருப்பா. அவங்க ஓட்டமும் நல்ல ஒரு நடையாக ஓடி வராங்க மேலனாச்சியோரத்துக்கு வந்து ஊர் மக்கள்கிட்ட சொன்னாங்க, நடந்த விவரத்தெல்லாம் சொன்னாங்க. அப்ப சொன்ன போது ஊர் மக்கள் எல்லாம் சரி என்று சம்மதித்து எங்க வாராங்க? அவனை குழந்தைமான வரத்துக்கு வாராங்க ஐயா. அவங்க எப்படி வராங்க தெரியுமா? அதாவது வந்து ரோட்டு வழி சாலையாவே சாலையாவே ஓடி வாரார் மக்களுமே, ஓடி வாழி சாலையாவே சாலையாவே ஓடி வாரார் மக்களுமே, சந்தோஷமா வரவழே ஐயா, சந்தோஷமா வரவழே ஐயா, ஒன்று கூடி வாராரே சந்தோஷமா வாரே
கோயில்ல ஒரு கூட்டம் போட்டாங்க ஐயா. எப்படி? அவனை கொடந்தல் நன்னகரத்து மக்களும் மேலழகனாச்சி அவருக்கு மக்களும், அதாவது கோயில்ல ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. நம்ம வந்தோடனே எப்படி சபை வணக்கம் சொன்னோம், அதே மாதிரி அவனி கொடந்தல் நன்னகரத்துல போய், அதாவது மேலழகனாச்சி வர மக்களே, ஐயா வணக்கம் ஐயா அப்படி என்று சொல்லி இரு கையையும் கூப்பி வணங்குறாங்க ஐயா. சபை வணக்கம் சொல்லணும் இல்லையா? அப்படி என்று சொல்லி என் தாயான அழகுநாச்சி அம்மா மண்ணை எடுத்து கொண்டு போய் எங்க, அதாவது என் ஊருக்கு எடுத்துட்டு போய் சொன்னான். நாங்க வந்திருக்கோம் ஐயா அப்படி என்று சொல்லி என் தாயான அழகுநாச்சி அம்மா கோயிலுக்கு வந்தபோது அப்ப அவனை கொடந்தல் நன்னகரத்து மக்கள் என்ன சொன்னாங்க? சரி என்று சம்மதித்தார்கள். தரமாட்டேன்னு சொன்னாங்களா? இல்ல. என்ன சொன்னாங்க? சந்தோஷமா எடுத்துட்டு போங்க. அதாவது வந்து இவ பேசும் தெய்வம். ஆமா, இவ இருக்க இடத்துல யாருமே போய் சொல்ல முடியாது, தப்பிக்க முடியாது. அதாவது அம்மாவோட புகழ் எங்க ஊர்ல இருந்து போனா எங்களுக்கும் பெருமை தானே. அவ ஊரெல்லாம் புகழ் தெரியணும் என்று சொல்லி சந்தோஷமா சரி என்று சம்மதித்தாங்க ஐயா. அப்ப இவங்க எங்க வந்தா வராங்க தெரியுமா? ஊருக்கு வந்துட்டாங்க ஐயா. ஊருக்கு வந்து அதாவது வந்து என்ன செய்தாங்க தெரியுமா? மண் எடுக்கணும்னா சும்மா போக முடியுமா ஐயா? என்ன செய்யணும்? அதாவது வந்து சோசியரை பார்க்க போறாங்க ஐயா. சோசியரை பார்த்து அதாவது நாள் குறித்து நல்ல நாள் பார்க்காங்க ஐயா. ஆமா, நல்ல நாளை பார்த்து அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஐப்பசி மாதம் 3வது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எங்க போறாங்க? அவனி கொடந்தல் நன்னகரத்துல போய் மண்ணை எடுக்க போறாங்க ஐயா. நாள் குறித்து நல்ல நாள் பார்த்து அவனி கொடந்தல்ல போய் மண் எடுக்க போகும்போது, எப்பா மக்களே என்ன அழைச்சிட்டு போகும்போது அதாவது சும்மா உம்முன்னு போகக்கூடாது. என் புகழ் எப்படி தெரியணும்? அவனி கொடந்தல் நன்னகரத்துல இருந்து மேலழகனாச்சி வர வரைக்கும் எனக்கு என்ன செய்யணும் தெரியுமா? குழவை ஓடணும், நான் ஆதாளி ஓட்டு வருவேன் அப்படி என்று சொல்லி சொன்ன போது மேலழகனாச்சி வர மக்கள் எல்லாம் எங்க போறாங்க? அவனி கொடந்தல் போயிட்டாங்க ஐயா. அவனி கொடந்தல் போய் சந்தோஷமா மண்ணை எடுத்துட்டாங்க ஐயா. அவங்க எப்படி வராங்க தெரியுமா? ஓட்ட நல்ல பெருநாடையா பெருநாடையா ஓடி ஓரார் மக்களெல்லாம். ஓட்ட நல்ல பெருநாடையா பெருநாடையா ஓடி ஓரார் மக்களெல்லாம். அம்மா போடுங்கம்மா ஒரு உறவு, அம்மா போடுங்கம்மா ஒரு உறவு, அம்மா பொன்னான மணி உறவு. கொட்டு சத்தத்தோடு உழவு சத்தத்தோடு மண்ணை எடுத்துட்டு வந்துட்டாங்கம்மா. சரி, அவங்க எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டுல போய் வச்சாங்களா? பொதுவான யார் வீட்டுல வச்சாங்களா? எங்க வச்சாங்க? மேலழகனாச்சி ஓரத்துல, அதாவது ஓடக்கரை பக்கமையா. அந்த கோயிலுக்கு பக்கத்துல ஒரு ஊருக்கு பொதுவான இடம் இருக்கு. அந்த ஆள் வந்து அவ வந்து அங்க எங்க இருக்கா? குளத்தாங்கர பக்கத்துல கொழுகொழுன்னு இருக்கா. மேலழகனாச்சி எப்படி இருக்கா என் தாயி? அதாவது ஓடக்கரை பக்கத்துல இருக்கா ஐயா. ஏன்னா அங்கதானே மழை பெஞ்சா நல்லா தண்ணி போகும். நம்ம வெயில இருக்கவே அவ கொழுகொழுன்னு இருக்கா. ஆமா, அந்த மக்களே அவ சொல்ற ஆதாளி ஓட்டு சொல்லுதா, எப்பா மேலழகனாச்சி மக்களே, அதாவது வந்து எனக்கு எப்படி ஓட்ட ஓட வேணும் என்று சொல்லி அவ என் தாயான அழகனாச்சி எப்படி சொல்றதா தெரியுமா? மண்ணாலே கோட்டை ஓட்டா கோட்டை கோட்டா அறிவிந்தால் கரைந்து விடும். மண்ணாலே கோட்டை ஓட்டா கோட்டை ஓட்டா தேவா கரையோ. ஐயா வைரத்தாலே கோட்டை ஓட்டா, ஐயா வைரத்தாலே கோட்டை ஓட்டா.
அப்படி என்று சொல்லி எனக்கு எப்படி கோட்டை போடணும்? கல்லாலே ஓட்ட போடணும். ஆமா, அப்படி என்று சொல்லி என் தாயான அம்மா சொல்ல உடனே அப்ப ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எல்லாரும் வசூல் பிரிச்சாங்க ஐயா. வசூல் பிரிச்சு அந்த அம்மாவுக்கு மண் எடுத்து கொண்டு வச்சுட்டாங்கல்ல. அதாவது அம்மாவுக்கு கல்லாலே கோட்டை கட்டினாங்க ஐயா. கல்லாலே கோட்டை கட்டி என் அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் நடக்கு. அழகுநாச்சியம் அதாவது அவனிக்கோணந்தல்ல இருந்து மண் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா. அந்த அவனிக்கோணந்தல்ல இருக்கதாய்க்கு அழகுநாச்சியம் என்று பேர் கொடுத்து என் மேல அழகுநாச்சியாபுரத்துல என் தாயான அம்மா வந்திருக்காளே. யாரு யாரு? அவளே வடவாசி. ஆமா, அவ எப்பேற்பட்ட தெய்வம் தெரியுமா? அதாவது அவ பேசும் தெய்வம். ஆமா, அவ சொல்லு ஒரு சொல்லு சொன்னான்னு சொன்ன அந்த வாக்கு தப்பாது. அவளுக்கு கோட்டை கட்டி எல்லாம் பண்ணிட்டாங்க ஐயா. அங்க என்ன நடக்கு தெரியுமா? என் தாயான வடவாசிக்கு கும்பாபிஷேகம் நடக்குயா. மகா கும்பாபிஷேகம் நடக்கு. இந்த மகா கும்பாபிஷேகத்துல அதாவது 41 நாள் பூசை நடக்கும் இல்லையா. அதாவது வீட்டுக்கு ஒரு நாள் பொங்க வச்சு, அதாவது வீட்டுக்கு ஒரு நாள் பூசையா. 40 நாள் பூசை. 40 நாள் பூசை முடிஞ்சிருச்சு. 41ஆம் முடிஞ்சு பொங்கல் வைப்பாங்க இல்லையா. அப்படி இருக்கின்ற போது அதாவது அந்த மேலாள நாச்சியாரத்துக்கு பக்கத்துல இன்னொரு நாடு இருக்கு. அது எப்பேற்பட்ட நாடு என்று சொன்னா இஞ்சி விஞ்சி விளையாடோ நாடு, இருவாச்சி மலரோ நாடு, விளையோ நாடு, இருவாச்சி மலரோ நாடு. இஞ்சி விஞ்சி விளைய நாடு ஐயா, இஞ்சி விஞ்சி விளைய நாடு ஐயா, இருவாச்சி மலரோ நாடு. அதாவது இஞ்சி விஞ்சி விளைய நாடு, இருவாச்சி மலரக்கூடிய நாடியா. அது எந்த நாடு என்று சொன்னா எப்பா நம்ம சொந்த ஊருப்பா. நம்ம சொந்த ஊரு. எந்த ஊரு? தென்காசி மாவட்டம், வட்டம், பழங்கோட்டை பஞ்சாயத்து. அதுதான் வடக்கடவு நாச்சியாபுரம் ஐயா. அந்த வடக்கடவு நாச்சியாபுரத்துல என்ன நடக்கு தெரியுமா ஐயா? அந்த வடக்கடவு நாச்சியாபுரத்துல முருகன் முத்தம்மாளியா, முருகன் முத்தம்மாளுங்கிறவங்க வசிச்சு வராங்க ஐயா. ஆமையா, அப்படி வாழ்ந்து வர நாளையில அவர்களுக்கு அவங்க எப்படி வாழ்ந்து வராங்க தெரியுமா? கணவனும் மனைவியுமாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அதாவது சந்தோஷமா வாழ்ந்து வராங்க ஐயா. அப்படி வாழ்ந்து வரும் நாளையில அவர்களுக்கு ஏகபோகமான சொத்து சுவை இருந்தும் அந்த மேலாள நாச்சியாபுரத்து அம்மா கிருபையால, வடகாசி அம்மா கிருபையால ஒரு ஆண் பிள்ளை ஒன்று பிறந்ததுயா. ஆமா, அந்த ஆண் பிள்ளைக்கு அதாவது குழந்தை பிறந்த பேர் கொடுத்தாதானே பேரை சொல்ல முடியும். அப்படி இருக்கிற போது முருகன் முத்தம்மாள் அப்படி என்கிறவங்களுக்கு அதாவது குருசாமி என்கிற ஒரு ஆண் குழந்தையா, பெரிய குருசாமி என்கிற ஒரு ஆண் குழந்தை. ஆமா, அவரை எப்படி வளர்த்து வராங்க தெரியுமா? நாளும் ஒரே மேனியோமா, பொழுது ஒரே வர்ணனுமா, ஒரே மேனியோமா, ஒரே வர்ணனுமா. நாளும் ஒரே மேனியோமா, பொழுது ஒரே வர்ணனுமா. ஊட்டி நல்ல வளர்ந்து வாரா, ஊட்டி நல்ல வளர்ந்து வாரா.
ஐயா? அதாவது வந்து அவருக்கு 1 வயது 2 வயது 3 வயதாச்சு. அப்படி வாழ்ந்து வர நாளையில் அவருக்கு 21 வயசாயிடுச்சியா. அந்த 21 வயசுல அந்த வயசை தாண்டமுள்ளையும் இந்த வாலிப பசங்கள்லாம் அதாவது படுற பாட பார்த்தா 100 ரூபாய்க்கு முடி வெட்டுறதுக்கு 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போவாங்க ஐயா. எங்க போவாங்க? சங்கரன் கோயிலுக்கும் கழுவுமலைக்கும் போவாங்க. ஏன்னா அங்கதானே காலேஜ் பெண்ணுங்க வருவாங்க, நர்ஸ் படிக்கிற பெண்ணுங்க வருவாங்க, கலர் கலரா ஆண்டி வருவாங்க. ஆமா, அந்த பெரிய குருசாமிக்கோ வயது எத்தனை? 21 வயதாச்சு. அவருக்கு கல்யாணம் முடிக்கணும் அப்படி என்று சொல்லி அந்த முருகனும் முத்தம்மாளும் அதாவது அவருக்கு வந்து பெண் பார்க்க போறாங்க ஐயா. எங்க போறாங்க பெண் பார்க்க? அதாவது நம்ம ஊருக்கு பக்கத்துல மேலழகு நாச்சியாவரத்துக்கு போறாங்க ஐயா. மேலழகு நாச்சியாவரத்துல போய் அலமேலம்மாங்கிற பெண்ணை அதாவது வந்து பெண் பார்த்துட்டு வந்துட்டாங்க ஐயா. பெண் பார்த்து பரிசம் போட்டு காலையில கல்யாணம் ஐயா. ஊருக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. ஊருக்கு அழைச்சிட்டு வந்து கல்யாணம்னா எப்படியா இருக்கும்? நல்ல சீரியல் பல்பெல்லாம் கட்டுவாங்க. எப்படி இருக்கு? அதே மாதிரி அதாவது வந்து கல்யாணம் பண்ணணும்னு சொன்னா பந்தல் அலங்காரம் பண்ணுவாங்க ஐயா. அவங்க எப்படி தெரியுமா பந்தல் அலங்காரம் பண்றாங்க? பந்தல் அலங்காரம் அதை கண்டு பார்க்க ரசிப்பாரோ. பந்தல் அலங்காரம் அதை கண்டு பார்ப்பவர் ரசிப்பாரோ. பந்தல் அலங்காரம் அதை கண்டு பார்ப்பவர் ரசிப்பாரோ. மரத்தை விளந்தெடுத்து தெருவெல்லாம் பந்தலிட்டு ஐயா. வாழை மரத்தை விளந்தெடுத்து வரிசையாக பந்தலிட்டு ஐயா. பனை மரத்தை விளந்தெடுத்து பாதையெல்லாம் அலங்கரித்து பந்தல் அலங்காரம் அதை கண்ட பார்க்க ரசிப்பாரோ. பந்தல் அலங்காரம் அதை கண்டு பார்ப்பவர் ரசிப்பாரோ. பந்தல் அலங்காரம் அதை கண்டு பார்ப்பவர் ரசிப்பாரோ. எப்பா அதாவது தேக்கு மரத்தை விளந்தெடுத்து தெருவெல்லாம் பந்தலிட்டார். பனை மரத்தை விளந்தெடுத்து வாதையெல்லாம் அலங்கரித்து ஆமா அப்படி என்று சொல்லி அதாவது பந்தல் அலங்காரம் செஞ்சு பெரிய குருசாமி என்பவருக்கும் அலமேலம்மாங்கிறவங்களுக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சியா. திருமணம் முடிஞ்சு அங்க மேலழகு நாச்சியாவரத்துல 41 நாள் பூசை முடிஞ்சு 41 நாளையில என் தாயான வடவாசிக்கு திருவிழா ஐயா. ஆமா திருவிழா நடந்திருக்கு, நடக்க போகுது. அப்போ அந்த அலமேலம்மாவோட அப்பா அம்மா வந்து எப்பா மகளே அலமேலு நாளைக்கு நம்ம ஊர்ல திருவிழா தலத்தம்மா. ஆமா என் தாயான வடவாசிக்கு தலத்தம்மா திருவிழா நடக்க போகுது. ஐயா மருமகனே, ஐயா மருமகனே, நீங்களும் என் மக அலமேலம்மாவும் எங்க வரணும்? ஆலய வடவாசி அம்மா கோயிலுக்கு நீங்க தலத்தம்மாவை கும்பிட வரணும் அப்படி என்று சொல்லி அதாவது அழைச்சிட்டு போயிட்டாங்க ஐயா. ஆமா யாரு? பெரிய குருசாமியும் அலமேலம்மாவும் மேலழகு நாச்சியாவரத்துக்கு போன போது அங்க என்ன ஏது நடக்கு தெரியுமா? திருவிழாவுக்கு போயிட்டாங்க ஐயா. அங்க வந்து திங்கக்கிழமை முடிஞ்சிச்சு. திங்கக்கிழமையே திருவிழாவுக்கு போயிட்டாங்க. திங்கக்கிழமை விளக்கு பூஜை முடிஞ்சிச்சு. செவ்வாய்க்கிழமை பகல் பூஜை முடிஞ்சிருச்சு. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சாமாதி சாமம் போல சரிய சாம வேளையில ஓட்ட நெஞ்சருக்கும் நடுச்சாம வேளையில அந்த மேலாள நாச்சியாரத்துல இருக்காளே தாய் வடவாசி. அவ பேசும் தெய்வம்யா. அவ வாக்கு சொன்னதப்பா அது வரம் கொடுத்தா ஒய்யாது. அவளுக்கு சாம பூஜை நடக்கு. சரி அப்ப சாம பூஜை வில்லு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாம பூஜைக்கு வில்லு நிப்பாட்டி வச்சுட்டு சாம பூஜை நடக்கு. அப்ப பெரிய குருசாமியும் அலமேலம்மாங்கிறவங்களும் சாம பூஜையை பார்த்துட்டாங்க ஐயா. பார்த்துட்டு வில்லு மேடைக்கு முன்னால போய் யாருமே உட்கார்ந்துருக்கா? பெரிய குருசாமியும் அலமேலம்மாளும் போய் உட்கார்ந்த போது அப்ப யாருக்கு என்ன? அந்த வடகாசியோட சோதனை ஏழாட நாச்சியாத்து இருக்காளே தாய் வடகாசி. அவ என்ன செய்தா தெரியுமா? பெரிய குருசாமி என்ன செய்தா? அவருக்கு தலைவலிக்கு காய்ச்சல் அடிக்கு புது புதுன்னு வருது
வருதுயா. வருது. ஆமா சரி. எடி அலமேலு என்ன மச்சானுக்கு தலைவலிக்கு சரி காய்ச்சல் அடிக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரி. உன் அம்மா கூட உன் சொந்தக்காரங்க கூட சரி நீ வில்லு பார்த்துட்டு வா. வில்லு பார்த்துட்டு வா. இப்போ நான் ஒன்னு அழைச்சிட்டு போனோம்னு சொன்னா சரி அப்போ என் மருமையை பார்க்க விடாம கூட்டிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. ஆமா ஆமா அப்படி என்று சொல்லி ஆமாம்மா அலமேலம்மா சரி மச்சானா என்ன நீங்க பார்த்துட்டு அதான் நான் பார்த்துட்டு வரேன் நீங்க போய் படுத்துருங்கன்னு சொல்லி அப்படி என்று சொல்லி சரி அலமேலம்மா வில்லு பார்க்க ஆமாம்மா அப்பனாகப்பட்ட பெரிய குருசாமி என்ன செய்யறாரு வீட்டுக்கு வந்து தூங்குதாரியா. சரி அவரால தூங்க முடியல முடியல என்ன செய்தா என் தாயான வடவாசி அம்மா ஆமாம்மா காய்ச்சல் அடிக்குது வயிறு வலிக்கு காய்ச்சல் அடிக்கு ஆமாம்மா என் அம்மா வடவாசி என்ன நான் வடக்கடவுனாச்சியாரத்துல இருந்து உன்னை கையெடுக்க வந்தனம்மா. ஆமாம்மா எனக்கு இது ஆமா இந்த சோதனைன்னு சொல்லி பெரிய குருசாமியப்பட்டவர் அழுகுறாரு ஆரோட்டப்படுறாரு மாத்திரையை போட்டு படுத்திருக்காரு. சரி தாய் சும்மா இருந்தாளா இல்ல கிடையாது. என்ன செய்தா என்னம்மா செய்யுண்டா என் அப்பா குருசாமி குருசாமி ஏன் மகனே குருசாமி மகனே குருசாமி எப்பா எந்திரிப்பான்னு சொல்லுதாரு. சரி அப்ப பெரிய குருசாமி என்ன செய்தாரு பாக்காரு. ஆமா ஆமா நம்ம மனைவி வந்தானா அத்தாமனு கூப்பிடுவாள சரி மாமானு கூப்பிடுவாள. ஆமா நம்ம மாமனார் வந்தாருன்னா சரி எப்பா மருமானேன்னு கூப்பிடுவாரு. நம்மள எப்பா குருசாமின்னு கூப்பிடுது என் மகனே குருசாமின்னு கூப்பிடுது. அப்படி என்று சொல்லி அவருக்கு என்ன செய்து தெரியுமா செய்கின்றது காலு நல்லா உழையுதம்மா கைகால் எல்லாம் உழையுதம்மா ஐயா தலையும் நல்லா வலிக்குதம்மா தலையும் நல்லா வலிக்குதம்மா ஐயா தலையும் நல்லா வலிக்குதம்மா தலையும் நல்லா வலிக்குதம்மா தலையும் நல்லா வலிக்குதம்மா ஆனாலே போகுதம்மா அப்பா அலமேலம்மா வந்துட்டா மச்சான் காய்ச்சலுன்ட்டு போனார அப்படின்னு சொல்லி மனைவியாகப்பட்டவங்க இருப்பாள். அவளுக்கு மனசு கேட்காது இல்லையா. வீட்டுக்கு வந்துட்டா வந்து அவர் என்ன செய்தார் தூங்குதாரா தூங்கல. எம்மா அலமேலு என்னை யாரோ வந்து 3 சத்தம் கூப்பிட்டுச்சுமா. அப்பா குருசாமி என் மகனே குருசாமின்னு கூப்பிட்ட போது நான் எந்திரிச்சு பார்த்தேன் யாருமே இல்லம்மா. ஆனா எனக்கு ஒரு மாதிரியா வருதுமா. அப்படி என்று சொன்ன போது சரிப்பா 1 மணி ஆயிடுச்சு இன்னும் ஒன்றும் செய்ய முடியாது எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி என்று சொல்லி அந்த அலமேலம்மா அந்த பெரிய குருசாமிக்கு மாத்திரை எடுத்து கொடுத்துட்டா. கேட்டுச்சா கேட்கல. அங்க என்ன செய்யுது வயிறெல்லாம் வலிக்குது. பெரிய குருசாமிக்கு வாந்தி எடுக்குது. தலையெல்லாம் சுத்துது. தலை நிமிர்ந்து அவருக்கு இருக்க முடியல. அப்ப பார்த்தாரு. அப்போ அலமேலு என்னால ரொம்ப முடியல அப்படி என்று சொல்லி அப்போ அம்மாட்ட போய் கேட்டாங்க. எங்க மேலடன் வச்சு அவரை பூசாரிட்ட கேட்ட போது அம்மா அலமேலு உன் புருஷனை நாளைக்கு கூட்டிட்டு வா கோயிலுக்கு அப்படி என்று சொல்லி மதியம் போல மதிய உச்சி வேளையில அந்த மேலடனாச்சியாரத்துல குடியிருக்காளே தாயான வடாசி அவளுக்கு மத்தியான பூசை நடக்கு. அத மத்தியான பூசையில அதாவது வந்து பெரிய குருசாமி என்பவரும் அலமேலம்மாங்கிறவங்களும் வந்து கோயிலுக்கு போயிட்டாங்க ஐயா. கோயிலுக்கு போன போது அந்த மேலடனாச்சியாரத்துல பெரிய சாமி ஆடுதோ என் தாயான வடவாசி அம்மா. அவ என்ன செய்யறா தெரியுமா என் அப்பா குருசாமி அதாவது என் புகழ் வா மூலமாக ஊருக்கு தெரியணும். ஊரு மக்களை எல்லாம் என்ன வந்து எடுக்கணும். நான் உன் ஊருக்கு வரனப்பா சந்தோஷ முகத்துடனே எனக்கு கஷ்டமா இருக்கோ என் புகழ் உன் ஊருக்கு தெரியணும் என்று சொல்லி எப்பா என்ன உன் ஊருக்கு அழைச்சிட்டு போவியா. நீ மட்டும் இல்லப்பா உன் ஊர் மக்கள் எல்லாருமே சந்தோஷத்தோட வரணும். சந்தோஷமா எங்க வரணும் நாச்சியாரத்துல இருந்து வடக்கடக நாச்சியாரத்துக்கு எடுத்து செல்லணும்பா. நீ மண்ண எனக்கு கோட்டை கட்டணும் கொடிமரம் நட்டணும் வருடத்திற்கு ஒரு முறை கோயில் கூட கொடுக்கணும்பா. அப்பதான் உனக்கு சரியாக்கி தருவேன் அப்படி என்று சொல்லி நாச்சியாரத்துல வடகாசி அம்மா ஆடுல உண்மைன்னு சொன்ன போது சரி என்று சம்மதித்து
அப்பமே வந்துட்டாங்க ஐயா. விருந்து அதாவது வந்து விருந்து சாப்பிட்டாங்களா? சாப்பிடல. எங்க வாராங்க? ரோட்டு வழி சாலையாக சாலையாக ஓடி வாரார் இருவருமே. ரோட்டு வழி சாலையாக சாலையாக ஓடி வாரார் இருவருமே. ஓடோடி வாரே ஐயா, ஓடோடி வாரே ஐயா, கணவனோ மனைவியும் அந்த பெரிய குருசாமி என்பவர் அலமேலம்மாங்கிறவங்களும் ஊருக்கு வந்துட்டாங்க ஐயா. ஊருக்கு வந்து ஊர் பொதுமக்களை கூப்பிட்டு சொல்லுதாங்க, எப்பா ஊர் பொதுமக்களே, நாளைக்கு ஒரு கூட்டம் போடணும் அப்படி என்று சொல்லி சொன்னபோது, அப்ப ஊர்ல அதாவது அதாவது வந்து முரசு தட்டதுக்குன்னு சொல்லி ஒரு ஆள் இருப்பாங்க ஐயா. இதனால சகன சலங்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நாளைக்கு சாயந்தரம் ஊர்க்கூட்டம் இருக்கியா, வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து ஊர்க்கூட்டத்துல கலந்து கொள்ளுமாறு ஊர் பொதுமக்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி முரசு கொட்டிய போது, நல்லா இருக்கியா, நேராயிரும் இல்லையா, நிப்பாட்ட சொல்லிடுவாங்கல்ல. கதை குறை கதையும் படிக்கணும். என் அக்கா மாதிரி, என் மதினி மாதிரி, என் தங்கச்சிமார்கள்லாம் கிளம்பி இருக்காங்க, கும்மி அடிக்கிறதுக்காக இருக்காங்க. டயம் தான் இருக்கா என்னன்னு தெரியல. என் தாயான வடகாசி தான் நமக்கு டயம் கொடுக்கணும். ஆமா, எல்லாரும் மனசும் நோகக்கூடாது இல்லையா. நான் பாடுகிற கதையில யாரோட மனசையும் புண்படுத்தினோம்னு சொன்னா என்னை காலையில கூப்பிட்டு அப்படி சொல்லி என் எதுக்கு சொல்லிருங்க. ஆமா, எந்த ஒரு குற்றக்குறை இருந்தாலும் காலையில என் எதுக்கு வந்து சொல்லிருங்க, நான் திருத்திக்கிருவேன். ஆமா, அப்படி இருக்கின்ற போது அப்ப ஊர்க்கூட்டம் நடக்கியா. அப்ப வந்து ஊர்க்கூட்டம்னா எங்க போடுவாங்க தெரியுமா? அதாவது வந்து ஊருக்கு பொதுவான இடம், வேல்சாமி தாத்தா கடை பக்கத்துல நடுத்தருவு ஒண்ணு இருக்கியா. ஆமா, அந்த நடுத்தருவுல அதாவது என்ன ஒரு செயலா இருந்தாலும் சரி அங்கதாமியா ஊர்க்கூட்டம் போடுவாங்க. ஆமா, எப்படி என்னன்னு சொன்னா, அதாவது காளீஸ்வரம் பொண்டாட்டிய பொன்மாடம் கூட்டிட்டு போனாலும் சரி, ஆமா, அதாவது வந்து சுப்பிரமணிய ஆட்ட தமிழ்ராஜு திருடிட்டு போனாலும் சரி, அதாவது ஊர்க்கூட்டம் அங்கதாமியா ஓடுவாங்க. ஆமா, அப்படி இருக்கின்ற போது எடி பத்தாமணி ஊர்க்கூட்டம்னு சொன்னாங்களே, ஆமாமா, எனக்கு ஏதாவது தெரியுமாடி? எனக்கு ஒண்ணும் தெரியாதம்மா. எவன் பொண்டாட்டியே எவன் எடுத்துட்டு போனானோ, யாரு கண்டா? எவன் வீட்டுல நகைய காணுமோ, எவன் வீட்டுல எவன் கட்ட பண்ண தாண்டானோ, யாரு கண்டா தெரியலையே. சரி, அப்படி என்று சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரா பேசின போது, ஆமாம்மா, ஊர்க்கூட்டத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஆமா, வந்துட்டாங்க. சரி, அதாவது பெரிய நாட்டாம சின்ன நாட்டாம பொருளாளர் கணக்க பிள்ளை, ஆமாம்மா, எல்லாரும் வந்துட்டாங்க ஐயா. சரி, ஊர் மக்கள்லாம் வந்த உடனே பெரிய குருசாமி என்பவரோ அலமேலம்மாங்கிறவங்களும் ஆமாம்மா நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லுதாங்க ஐயா. ஊர் மக்கள் எல்லாம் சரி, நம்ம ஊருக்கு தலத்தம்மா வேணுமில்ல. ஆமா, வேணும், கண்டிப்பா வேணும். தலத்தம்மா இருந்ததுன்னா நமக்கும் நல்லது. ஆமாம்மா, அப்படி என்று சொல்லி சரி, நம்ம ஊர்ல பிள்ளையார் இருக்கு. ஆமா, தலத்தம்மா வேணும். அப்படி என்று சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் சம்மதித்து சரிப்பா, ஆமா, அந்த ஊர்ல போய் மண்ணெடுக்கணும் என்று சொல்லி எல்லாரும் சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க. ஆமா, எல்லாருக்கும் ஊர் மக்கள் எல்லாருக்கும் சந்தோஷம் என்று சொல்லி எங்க வராங்க? வேளாளர் நாச்சியாரத்துக்கே வராங்க ஐயா. யார் வாரா? வடக்குல நாச்சியாரத்து மக்கள் எல்லாம் அங்க போறாங்க. அது வந்து மேலாளர் நாச்சியார் வந்து நமக்கு தாய் கிராமையா. ஆமா, நிறைய பேர் அங்க இருந்து தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. ஆமா, சரி, தாய் கிராமத்துக்கு மேலாளர் நாச்சியாரத்துக்கு வடக்குலகு நாச்சியார மக்கள் ஆமாம்மா மண் எடுக்கணும் என்று சொல்லி அவங்க ஊருக்கு போறாங்க ஐயா. அப்ப போன போது சரி, என்னங்க நடக்கு தெரியுமா? என்னமா நடக்கு? அந்த மேலாளர் நாச்சியார மக்கள்கிட்ட போய் சரி, அம்மன் கோயில வடகாசி அம்மன் கோயில போய் ஊரு கூட்டம் போட்ட போது ஐயா, என்ன நம்ம எல்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க. ஆமா, ஒரு தாய் வைத்து பிள்ளைங்க, அதாவது வந்து நல்ல பங்காளி, அண்ணன் தம்பி. ஆமா, சரி, அதாவது ஆத்தா அப்படி எல்லாம் சொன்னா, ஆமா, எங்களுக்கு ஒரு
தலத்தம்மன் வேணும் வேணும். அந்த தாயான வடகாசி எங்களிடம் வந்து சொன்ன போது நாங்க எல்லாரும் ஊர் மக்கள் எல்லாம் மண் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஊருக்கு வந்திருக்கோம் ஐயா. தேடி வந்திருக்கோம் ஐயா. ஆமையா, உங்களுக்கு நீங்க சந்தோஷத்தோடு மன மகிழ்ச்சியோடு சரி நீங்க மண்ணை தரணுமையா. ஆமா. அப்படி என்று சொன்ன போது சேர்த்து மக்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னமா சொன்னாங்க? மண்ணதுவோ தரவும் மாட்டோம், தரவும் மாட்டோம், எங்களிடோ கேட்காதீங்க, மண்ணதுவோ தரவும் மாட்டோம், தரவும் மாட்டோம், எங்களிடோ கேட்காதீங்க. ஐயா மண்ணதுவோ கேட்டேனா, ஐயா மண்ணதுவோ கேட்டேனா, ஐயா இருவோரு பழையாவோ ஐயா கத்தி கம்பு எடுத்திருவோம், ஐயா கத்தி கம்பு எடுத்திருவோம், ஐயா குறையாதுவோம் நடக்கும் ஐயா கத்தி கம்பு எடுத்திடுவோம், கம்பு எடுத்திடுவோம், எப்பா வடக்கலனா சேர்த்து மக்களே என்ன என்ன நம்மெல்லாம் ஒரு தாய் வைத்து பிள்ளையதான். ஆமா, அண்ணன் தம்பியாதான் படை இருக்கும். ஆமா, ஆனா ஆனா அதாவது சின்ன பிள்ளைல அண்ணன் தம்பி. ஆமா ஆமா, பெரிய ஆளான அப்புறம் பகையாளி தானே. ஆமா, பகையாளி தான். ஆனா இவங்க மேலாளன சேர்த்து மக்கள் என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? அப்பா என்ன மண்ணதான் தரமாட்டோம். சரி, நாங்களே கஷ்டப்பட்டு அங்க இருந்து எடுத்து வச்சிருக்கோம். நாங்க தந்தோம்னு சொன்னா ஆமா எங்களுக்கு ஆமா அம்மா எங்களுக்கு இருக்காளா இல்லையான்னு தெரியல என்று சொல்லி அந்த மேலாளனாச்சியார மக்கள் வடக்கலனாச்சியார மக்கள்கிட்ட சொன்ன போது அப்ப வடக்கலனாச்சியாரத்து மக்கள் என்ன செய்தாங்க தெரியுமா? என்னமா செய்தாங்க? மன வருத்தத்தோடு இருக்காங்கப்பா. மன வருத்தத்தோடு எழுந்து வராங்க. எப்பா என்ன நம்மெல்லாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க. ஆமா ஆமா, மாட்டேன்னு சொல்லுதியல எங்க ஊருக்கு ஒரு தலத்தம்மா வேணும். ஆமா ஆமா, வேணும் வேணும், அந்த அம்மா புகழி என் ஊருக்கு தெரியணும். சரி, அப்படி என்று சொல்லி நாங்க வந்திருக்கோமே எங்களுக்கு கவலையா இருக்க தரமாட்டோம்னு சொல்லுதியல. சரி, அப்படி என்று சொன்ன போது வடக்கலனாச்சியார மக்கள் என்ன சொன்னாங்க? என்னமா சொன்னாங்க? எப்பா என்ன அண்ணன் தம்பியோட என்ன மாமா மச்சானே நாங்க எப்படியாவது மண்ணை எடுத்தே தீருவோம், மண்ணை எடுத்தே தீருவோம் என்று சொல்லி சவால் விட்டுட்டு வந்திருக்காங்க. ஆமா, அப்ப என்ன செஞ்சாங்க? வடக்கலனாச்சியார மக்கள் வந்துட்டாங்க. மன வருத்தத்தோடு வந்துட்டாங்க ஐயா. சரி, மன வருத்தத்தோடு வந்த உடனே அப்ப அந்த பெரிய குருசாமி அலமேலம்மாவும் சொல்லுதாங்க, நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து போனோம். சரி, ஏழாளனாச்சியார மக்கள் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே அப்படி என்று சொல்லி ஆமாம்மா வருத்தத்தோடு ஊருக்கு வராங்க ஐயா. வருத்தத்தோடு வந்துட்டாங்க. ஆனா மேலாளனாச்சியார மக்கள் என்ன நினைக்காங்க? எப்பா மேலாளனாச்சியார மக்களே என்ன வடக்கலனாச்சியாரத்துக்காரங்க வந்து நமக்கு அண்ணன் தம்பி தான். ஆமா, பங்காளி மாமா மச்சான் தான். ஆமாம்மா, அப்படி இருக்கின்ற போது சரி அப்படி இருக்கின்ற போது ஆமாம்மா அப்ப மேலாளனாச்சியார மக்கள் பார்த்தாங்க. என்ன எப்பா மக்களே வடக்கலனாச்சியாரத்து மக்கள் வந்து மண்ணெடுக்கணும்னு சொல்லி சவால் விட்டுட்டு போயிருக்காங்க. அப்படி என்று சொல்லி ஆமாம்மா காவலரை வைக்க வேண்டும் என்று சொல்லி காலையில 10 காவலர், இரவதில 10 காவலரை வச்சுட்டாங்கப்பா. ஆமாம்மா, ஆனா அந்த மேலாளனாச்சியாரத்துக்கு மக்கள் இருக்காங்கல்ல காவலில கெட்டிக்காரங்கப்பா. ரொம்ப கெட்டிக்காரங்க, காவலில கெட்டிக்காரங்க. யாரு மேலாளனாச்சியாரத்து மக்கள் காவலில கெட்டிக்காரங்க. ஆமாம்மா, அவங்க காவலி எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குன்னு சொல்லுமா? காகம் அது பறக்காதே, காகம் அது பறக்காதே, அந்த கருக்குருவி லாங்காதே, காகம் அது பறக்காதே, கருக்குருவி
சரி. அப்ப குருசாமி என்பவரும் ஆமாம்மா. அலமேலம்மாங்கிறவங்களும் அலமேலம்மாளும் பெருமாள் என்ற அண்ணாவி கொத்தனாரு அண்ணாவி கொத்தனார் எங்க தாத்தா 3 பேர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன? அதாவது வந்து சரி. அப்பா ஊர் மக்களே, ஊர் மக்களே, நமக்கு தலத்தம்மா வேணும்னு சொல்லி ஆமா நம்ம எல்லாரும் போய் கேட்டோம். சரி. ஆனா நமக்கு கொடுத்தாங்களா? கொடுக்கலையே. ஆமாம்மா. அப்படி என்று சொல்லி சரி. எப்பா மக்களே, மக்களே, நாங்க போய் மண்ணை எடுத்துட்டு வாரோம். ஆமா ஊர் மக்கள் எல்லாம் சம்மதமா என்று சொல்லி ஆமாம்மா சம்மதம் கேட்ட போது சரி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆமாம்மா எல்லாத்துக்கும் சம்மதம் சம்மதம் என்று சத்திய வாக்கு கொடுத்தாங்க ஐயா. ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சத்தியமா கொடுத்துட்டாங்க. ஆமா சரி. அதாவது ஒரு ஆளு போய் எடுத்து வர முடியுமா ஐயா? முடியாது. ஆமா. ஒரு கையை தட்டுனா ஓசை வருமா? வராதுல்ல. ஆமா. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சரி. என் தாயான வடவாசி இவ கல்லு கோட்டைகளை இருக்காளே, அவ விரித்தாடும் தலைமுடியோட அவ பூச்சடையிலேயே ஆங்கார கோவக்காரி. யாரு? வடவாசி அம்மா, என் தாயான வடவாசி. சரி. அப்பா அவ மன்னனை எடுக்க வந்து தீர்வம் என்று சொல்லி ஆமாம்மா பெரிய குருசாமி என்பவரும் அலமேலம்மா என்கிறவங்களும் ஆமாம்மா பெருமாள் என்ற அண்ணாவி கொத்தனாரும் சரி. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? என்னம்மா செஞ்சாங்க? அதாவது வந்து மண் எடுக்க போறாங்க ஐயா. சரி. ஒரு நாளைய தினத்துல போறாங்க. ஆமா. அங்க என்ன செய்தாங்க? என்னம்மா செஞ்சாங்க? வேளாள நட்சத்திர மக்கள் என்ன செய்தாங்க? காவல் காக்காங்க ஐயா. விடிய விடிய சீட்டு விளையாட காவல் காக்காங்க ஐயா. ஆமா. சீட்டு விளையாடுதாங்க. சரி. ஆமா. அப்படி காவல் காத்துக்கிட்டு இருக்க போது 2 நாள் 3 நாள் 4 5 6 நாள் ஆச்சு. சரி. அப்படியான போது 7வது நாள் ஆயிருச்சு. அப்ப பெரிய குருசாமி என்பவர் என்ன செய்தாரு? நல்லா படுத்து தூங்குதாரியா. அவர் படுத்து தூங்குன போது அப்ப என் தாயான வடகாசி அவ கல்லுக்கோட்டைகள் இருக்காளே, அவ என்ன செய்தா? என்னம்மா செய்யுங்க? எப்பா குருசாமி எந்தனோட வார்த்தைகளே, குருசாமி எந்தனோட வார்த்தைகளே, ஐயா இன்றைய தினங்களிலே நான் உந்தனோட வந்துடுவேன். சத்திய வாக்கு கொடுத்திருக்கா. அப்ப யாரு? இந்த பெரிய குருசாமி என்பவரும் அலமேலம்மாங்கவங்களும் பெருமாள் என்ற அண்ணாவி கொத்தனாரும் எப்பா வடக்கலை நட்சத்திர மக்களே, நாங்க இன்னைக்கு போய் மண் எடுத்துட்டு வந்துருவோம். செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சுல்ல, செவ்வாய்க்கிழமை சாமாதி சாமம் போல சரிய சாம வேளையில நான் வடக்கடவு நாச்சி அவரை எல்லைக்குள்ள வந்தா தீருவேன் அப்படி என்று சொல்லி என் தாயார வடகாசி சத்திய வாக்கு கொடுத்திருக்கா. அப்ப கொடுத்த போது போயிட்டாங்க ஐயா. ஊர் மக்கள்ல என்ன செஞ்சிருக்காங்க? எப்பா நான் ஊருக்குள்ள வரும்போது எனக்கு வான வேடிக்கை எப்படி அடிக்கணும்? கலர் கலரா வெடிக்கணும்பா. எனக்கு கொட்டை அடிக்கணும், எனக்கு குலவை ஓடணும். அதாவது நான் ஊருக்குள்ள வரும்போது சிறியவர்கள் முதல் பெரியவர்களை யாருமே தூங்கக்கூடாது. அத்தனை வரை எங்க வரணும்? நான் மண் எடுக்க போயிருக்காங்களே வேளாள நட்சத்திரத்துக்கு, அங்க வரணுமையா. அவர் எங்க போயிருக்காரு? ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஈச்ச மரத்து கிணத்து பக்கத்துல அங்க போயிட்டாங்க ஐயா. ஈச்ச மரத்து கிணத்துல போய் கொட்டு மேல எல்லாம் வச்சுட்டு நிக்காங்க ஐயா. அப்ப அங்க பெரிய குருசாமி என்பவரா அலமேலம்மா பெருமாள் என்ற அண்ணாவி கொத்தனாரும் இவங்க 2 பேரும் எங்க நிக்காங்க? அலமேலம்மாவும் பெருமாள் என்ற அண்ணாவி கொத்தனாரும் ஓடைக்கு இங்கிட்டே நிக்காங்க ஐயா. ஊர் மக்கள் எங்க நிக்காங்க? ஈச்ச மரத்து கிணத்து பக்கத்துல நிக்காங்க ஐயா. ஆமா. அப்படி நிக்க போது இந்த பெரிய குருசாமி என்ன செய்தாரு? அத போயிட்டாரியா. நாயான வடவாசி கோட்டைக்குள்ள போன போது அங்க என்ன நடக்கு? காவலர்கள் என்ன செய்தாங்க? நல்லா தூங்குதாங்க ஐயா. எப்படி தூங்குதாங்க? நல்லா துரட்ட ஓட்டு தூங்குதாங்க ஐயா. இது யாரோட சோதனை? ஆத்தா வடவாசியோட சோதனை. நான் 8 நாளையில ஊருக்குள்ள வந்துருவேன்.
காப்பேன் அப்படி என்று சொல்லி என் தாயான வடவாசி சொல்லியிருக்கல்ல. அந்த பெரிய குருசாமி என் அம்மா வடவாசி, என் தாய வடவாசி, என் செல்ல வடவாசி அப்படி என்று சொல்லி கையெடுத்து வணங்குதாரியா. மேலனாட்சி இருக்காளே தாயான வடவாசி, அதாவது வந்து தாயான வடவாசி கும்பிட்டுட்டு மண்ணை எடுத்துட்டாரியா. மண்ணை எடுத்த பிறகு அந்த ஆத்தா சோதிக்காயா அவரை சோதிக்க எப்படி தெரியுமா? நான் 8 நாளையில ஊருக்குள்ள வந்துடும்னு சொல்லியிருக்கேன். இவரு நம்மளை எடுத்துட்டு போறாரா இல்லைன்னா எங்கேயாவது கீழே போட்டுருவாரான்னு சொல்லி அவன் ஒரு சோதனை கொடுக்காயா. என்ன செய்தா? அதாவது பெரிய குருசாமியை கீழே விழுந்துட்டாரியா. அவர் கீழே விழுந்து அந்த மண்ணை போட்டாரா? போடல, அவர் எடுத்துட்டாரியா. அவர் கீழே விழுந்து மேல ரத்த காயத்தோட இருக்காரு. அவர் இருந்தும் அங்க என்ன நடக்குது தெரியுமா? அதாவது வந்து அவர் கீழே விழுந்து மண்ணை எதையும் போடலையா. நான் உயிரை கொடுத்தாவது ஊர் மக்கள் எல்லாம் நாங்க ஒன்று ஓடிய மண் எடுத்துட்டு வருவோம்னு சொல்லியிருக்காங்கல்ல. அப்படி சொன்ன போது அவர் மண் எடுத்துட்டு வாராரியா. ஓடைக்குள்ள வந்த உடனே விழுந்துட்டாரு. அவர் விழுந்தும் மண்ணை போடல. பக்கத்துல யார் இருக்கா? ஓடைக்கு அடுத்து யார் இருக்கா? அதாவது அலமேலம்மாவும் பெருமாள் என்ற அண்ணாவி கொத்தனாரும் பக்கத்துல வந்துட்டாங்க ஐயா. ஏடியம்மா அலமேலு, பெரியப்பா பெருமாள் என்ற அண்ணாவி கொத்தனாரு மண்ணை எடுத்தாச்சு. அப்ப மக்கள்கிட்ட சொல்லிட்டாங்க, மக்களே நாங்க மண் எடுத்துட்டு வரும்போது குழவை ஓடுவோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? வேட்டு வெடிக்கணும், குழவை ஓடணும், கொட்டு அடிக்கணும் என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? மண் எடுத்துட்டு வராங்க ஐயா 3 பேரும். அவங்க மண் எடுத்துட்டு எப்படி வராங்க தெரியுமா? அண்ணன் நல்ல நடை நடந்து ஆங்கார கைகள் வீசி அண்ணன் நல்ல நடை நடந்து ஆசரமா கைகள் வீசி ஐயா செல்ல நல்ல நடை நடந்து, ஐயா செல்ல நல்ல நடை நடந்து அங்க சிங்காரம்மா கைகள் வீசி தூக்கி வைக்கும் கால்களுக்கு சுத்தி போ சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு அங்க இருக்கடம் சல்லடமா ஐயா மாறி வைக்கும் கால்களுக்கு மாறி வைக்கும் கால்களுக்கு மாதுளம்பு சல்லடமா அது சும்மா மண்ணா? யார் இருக்கா கையில? அவ கல்லுக்கோட்டைகளை அமர்ந்திருக்காளே தாயான வடவாசி, அவ இருக்கா. அவ சொல்லி இருக்கல்ல, மேலோட நட்சத்திரத்துல இருந்து நான் வடக்கலை நட்சத்திரத்துக்கு வரும்போது எனக்கு கொட்டு அடிக்கணும், எம்மா குழவை ஓடணும். நம்ம ஊருக்கு என் தாயான வடவாசி வரப்போறா. குழவைட்ட மக்களுக்கு அவ கோடி வரம் கொடுப்பா. எம்மா பாடுங்கம்மா ஒரு குழவு, எம்மா பாடுங்கம்மா ஒரு குழவு, பாடுங்கம்மா ஒரு குழவு, பாடுங்கம்மா ஒரு குழவு, பொன்னான மணிக்குழவு, பாடுங்கம்மா ஒரு குழவு, பொன்னான மணிக்குழவு. எம்மா மண்ணை எடுத்துட்டு வாராங்க ஊர் மக்கள் எல்லாம். எப்படி வாராங்க? அவரே பெரிய குருசாமி கையில என்னது இருக்கு? என் தாயான வடவாசி இருக்கா. யார் இருக்கா? கல்லுக்கோட்டை இருக்காளே வடவாசி. அவ பேசும் தெய்வப்பா. அவ சொன்ன வாக்க காப்பாத்திட்டாள்ல. 8 நாளையில வந்துடுவேன்னு சொல்லி அப்படி என்று சொல்லி அங்க என்ன நடக்குது தெரியுமா ஐயா? மண்ணை எடுத்துட்டு வந்துட்டாங்க ஐயா. வடக்கலை நாச்சியார ஊருக்குள்ள வாராங்க. அவ என் தாயானாத்தா எப்படி வாரா தெரியுமா? எம்மா குழவை போடுங்க சரியா, நம்ம ஊருக்கு ஆத்தா வாரா. எப்படி வாரா தெரியுமா? பட்ட நல்ல பொட்டு வச்சு அடிவழகி வாராளே, மஞ்சள் நல்ல மாயங்கங்க வாரா.
விரிசடையா விரித்தாடும் தலைமுறையா அப்பு நல்ல சிலையாகி அங்கார போக்காரு சுப்பு நல்ல சேலக்காரு சுப்பு நல்ல பட்டுடத்து சிங்கார உடவுடத்து கொட்டி சத்தம் கொடவ சத்தத்தோடு ஆமாமா பெரியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யாரும் உங்கள ஆமாமா எல்லாரும் வாராங்க எல்லாரும் வாராங்க யார் கையில மண் இருக்கு நம்ம பெரியவர் சாமி கையில இருக்கு அவர் கையில இருக்கு ஆமா ஆமா அவர் என்ன செஞ்சாரு அவர் வீட்டுக்கு கொண்டுட்டு போனாரா அவர் வீட்டுக்கு கொண்டு போகல எங்க கொண்டு போனாரு அவர் வீட்டுக்கு மேல போறோம் அவர் வீட்டுக்கு மேல்புறத்துல சரி 30 பங்கு ஊருக்கு பொதுவான இடம் இருக்கு ஆமா ஆமா அப்படி என்று சொல்லி சரி அப்படி இருக்கின்ற போது அந்த 30 பங்குல சரி ஊருக்கு பொதுவான இடத்துல வந்து ஊர் மக்கள் எல்லாம் கொலகையிட்டு கொட்டு சத்தத்தோடு தாயான வடகாசிய கொண்டு நிலை நிறுத்திட்டாங்கப்பா ஆமா சரி எப்பா ஊர் மக்களே எனக்கு எப்படி கோட்டை ஓடணும் தெரியுமா எப்படிமா கோட்டை ஓடணும் ஐயா மரத்தாலே கோட்டை ஓட்டா மரத்தாலே கோட்டை ஓட்டா வண்டு தும்பு அரிசி மேடு தங்கத்தாலே கோட்டை ஓட்டா தங்கத்தாலே கோட்டை ஓட்டா பல்லர் வந்து சாடிடுமா கல்லர்கள் வந்து சாடிடுவாரு ஆமாமா மரத்தால கோட்டை ஓட்ட வண்டதும் அரைச்சிடும்னு சொல்லி என் தாயான வடவாசி எப்படி சொல்லுவா தெரியுமா எனக்கு கல்லால கோட்டை ஓட்டு ஆமாமா அதாவது வந்து கும்பாபிஷேகம் நடத்தி அதாவது ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி எல்லாரும் விரதமிருந்து காப்பு கட்டி ஆமாமா எனக்கு கும்பாபிஷேகம் நடத்தி முளைப்பாரி போட்டு வீட்டுக்கு ஒரு பொங்க போன வைத்து வீட்டுக்கு ஒரு கடாய் வெட்டி எனக்கு தொள்ளு மாவு எடுத்து வச்சு அதாவது வந்து எனக்கு வானக்கடம் திருவிழா நடத்தி வந்தேன்னு சொன்னா நான் ஊர் மக்களையும் காத்து தருவாங்க அப்படி என்று சொல்லி எம்மா குழம்பு வாடுங்க ஆத்தா குழம்புங்க அப்படி என்று சொல்லி ஆமாம்மா எங்க ஆயான வடகாசி சொன்ன போது ஊர் மக்கள் எல்லாம் சரின்னு சொல்லி சம்மதித்து அப்படி இருக்கின்ற போது ஆமாம்மா ஊருக்கு வந்துட்டா ஆத்தா வந்துட்டா அந்த நாகராஜ மன்னவன நாகக்கண்ணியும் தவம் இருக்காங்க இல்லையா ஆமா தவம் இருக்காங்க இந்த 40 நாள் அடக்கத்து 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில சாவாதி சாம போல சரி சாம வேளையில நெஞ்சு போட்டா நஞ்சருக்கும் நடிச்சாம நேரத்துல 40 நாள் பிறந்துருச்சியா ஆமா அந்த பகவான் கொடுத்த முட்டை எதுவும் ஒண்ணுமே செய்யலையம்மா உருளுது வரலுது ஒண்ணுமே செய்யல ஆமையா எதுவுமே செய்யல அப்படி என்று சொல்லி
பார்த்தார் பகவான். என்ன அவர் வெறுவிரல் எடுத்து பெருவரல் நாகக்கண்ணி வாளில் எடுத்தாரியா. எடுத்துட்டாரு. அப்ப நாகக்கண்ணி தவத்தை விட்டு வெளியே வர ஆமாம்மா. அந்த 8 நல்ல முட்டை அது வெடித்து சரி. அந்த 8 நல்ல முட்டையில யார் யாரெல்லாம் வந்து எப்படி பிறக்க போறோம் தெரியுமா? யார் யாரம்மா வந்து பிறக்க போறாங்க? 41 நாளையில 41 நாளையில நல்ல செவ்வாய்க்கிழமையில நல்ல செவ்வாய்க்கிழமையில 8 நல்ல முட்டாயில யாரெல்லாம் பிறக்க போறோம்? எல்லாம் பிறக்க போறோம். அருமையர்கள் கொலவோ அருமையெல்லாம் கொலவோ அகிலமெல்லாம் நடுநடுங்க அகிலமெல்லாம் நடுநடு அங்காயர்கள் கொலவோ அங்கேயெல்லாம் கொலவோ மாநிலமங்கோ நடுநடுங்க மாநிலமெல்லாம் நடுநடு போடுங்கம்மா ஒரு கொலவோ போடுங்கம்மா ஒரு கொலவோ பொன்னான மணிக்கொலவோ பொன்னான மணிக்கொலவோ 1வது முட்டையில 2வது முட்டாயி கடலாசி தாந்திரங்க கடலாசி தாந்திரம் 2வது முட்டையில 2வது முட்டாயி ஆரியம்மா தாந்திரங்க ஆரியம்மா தாந்திரம் 3வது முட்டையில 3வது முட்டாயி முத்துமாரி தாந்திரங்க முத்துமாரி தாந்திரம் 4வது முட்டையில 4வது முட்டாயி சந்தனமாரி தாந்திரங்க சந்தனமாரி தாந்திரம் 5வது முட்டையில 5வது முட்டாயி உத்தாரம்மா தாந்திரங்க உத்தாரம்மா தாந்திரம் 6வது முட்டையில 6வது முட்டாயி ஈஸ்வரியா தாந்திரங்க ஈஸ்வரியா தாந்திரம் 7வது முட்டையில 7வது முட்டாயி சித்தாத்தம்மா தாந்திரங்க சித்தாத்தம்மா தாந்திரம் 8வது முட்டையில 2வது முட்டாயி அட்டவாளி அவதரித்தா அண்ணாவாடி அவதரியா போடுங்கம்மா ஒரு உழவா போடுங்கம்மா ஒரு கொலவோ பொன்னான மணிக்கொலவா அண்ணானா மணிக்கொலவோ முக்கா மூணு தரம் வந்து பாடுங்க கடகாசிக்கு போடுங்கம்மா உலகத்துக்கு பாடுங்க மஞ்சா நல்லா முகத்தழகி அஞ்சலெல்லாம் முகத்தழகி மருதாணி கையழகி அருவாணி கையாளகி வேலை கட்டு இடையழகி யாழகத்து இடையழகி செந்தூரா பொட்டாளே செந்தூரா பொன்னாளகி வீரப்பொல்ல விரிசடையா வீரமெல்லாம் விரிசடா விரித்தாடு தாமுடியா விரித்தாடு தலைமுடியா அப்போ நல்ல சடையடையா நல்லா சடையடா ஆங்கார கோவக்கா ஆங்கார கோவக்கா ஆடி வர ஆடி வர பாடி வர ஆதாடு ஓட்டு வர ஆதாளே பாட்டு வர போடுங்கம்மா ஒரு உழவா போடுங்கம்மா ஒரு கொலவோ ஊரகையும் செழிக்க வைப்பா வாயும் கொஞ்சறியா நல்ல மழை ஒளிய வைப்பா ஒரு வரியுதா ஆட செழிக்க வைப்பா நல்ல மழை ஒளிய வைப்பா நல்ல வரம் தரவே குழந்தை இல்ல பெண்களுக்கு எல்லா பெண்களும் குழந்தை வரம் தான் கொடுப்பா வரம் தான் கொடுப்பா அதலை இல்ல மக்களுக்கு எல்லா மக்களும் அதலை வரம் கொடுப்பா வரம் தான் கொடுப்பா மனமுடியா பெண்களுக்கு எல்லா மக்களுக்கு காலை வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா போடுங்கம்மா ஒரு உழவா ஒரு கொலவோ ஒரு உழவா அந்த ஊரகையும் செழிக்க வச்சு அந்த ஆயான வடகாசி அந்த வடக்கடகனாட்சி வர மக்களையும் ஊரை செழிக்க வச்சு உள்ள மழவழிய வச்சு நாடை செழிக்க வச்சு நல்ல மழவழிய வச்சு குழந்தை இல்லா பெண்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கக்கூடிய தெய்வமாக மாலை முடியா மக்களுக்கு மாலை வரம் கொடுக்கக்கூடிய நபர்களாக அதவளும் முள் முறிந்திடாமல் முறிந்த ஒப்பு வாடிடாமல் வட்டி வருக வைத்து வாழ்வான உங்க வைத்து அந்த அந்நாளிலிருந்து இந்நாள் வரை கல்யாண வாசலாக காத்து வருகிறாளே. Thank you.
இப்பொழுது வடக்கடை ராஜ்யத்தின் வீர பெண்மணிகள் கவிதா குறிச்சு ஒரு பாலாட்டம் அடிக்க வராங்கய்யா. எல்லாரும் சின்ன பிள்ளைகளாம் உட்கார்ந்து அமைதி காத்து சிறிது நேரம் பார்க்கும்படி விழா கமிட்டியாளர் அடிக்கிறார்கள்.